ஆரம்பமாகின்றது. கேள்வித்தரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகவன் வணக்கம். வாங்க. உற்சாகமான வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் மற்றும் பாமோ உறவுகளுக்கும். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 558 இணைந்திருக்கிறோம். சிறப்பிக்க உங்களுக்கு எல்லோருக்குமே அந்த பக்கங்கள் திறந்து விடப்பட்டிருக்கிறது. 70 யார் பகுதி சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதலே உங்களுக்கான நேரங்கள் ஆரம்பிக்கிறது. எல்லோருமே விரைந்து பெயர்களை போட்டு நிறைவு அடையும் பட்சத்தில் நாங்கள் கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க பிலிப்ஸ் அவர்கள், செல்வி நித்யானந்தன், சிவமணி அக்கா, ஜெயம் இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றவர்களும் உங்கள் பெயர்களை பதிவாக்கி இணைந்து நிகழ்ச்சியோடு சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்று புதிய நேரத்தில் ஆரம்பிக்கிறது பார்ப்போம். அகலாதி திளைத்த இணைஞ்சிருக்கிறீங்க. இணையக்கூடியவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். சைக்கிள் விட்றாரு ஒரு பேர் போடுவோம். எங்கே வச்சுறாருன்னு பார்ப்போம். சைக்கிள் இந்த ஓடை தொடங்கி விட்டதானே இப்போ சைக்கிள் ஓரளவு வெயில்கள் இங்கே இப்போ சைக்கிள் தொழில்கள் கூடி போச்சு. எங்கட நாட்டில் எங்கட இடத்துல சரியான சைக்கிள் கூட. நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாம் பொருளாதார சிக்கலால அது இருக்கலாம். மற்ற அநியமான ஒரு வேலை செய்கிறார்கள் இப்போ ஊவர் அப்படி இப்படியாண்டு டெலிவரி. அப்போ முக்கால்வாசி முதல் சைக்கிள் இல்லை எங்கட ஊருக்குள்ள. ஆனா இப்ப உங்களோட ஊருக்குள்ள நிறைய இங்கேயும் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி எலக்ட்ரிக் எல்லாமே. அது டயர் எல்லாம் காரண்ட சைஸ். இப்ப சைக்கிள் இல்லை. அது அடி பட்டாலே உண்மையிலே கால் பறக்கும். பெரிய அந்த மற்ற டயர் இருக்கு தானே சைக்கிள்ல. இப்ப அப்படித்தான் போட்டுக்கிறாரு. அது நான் நினைக்கிறேன் எலக்ட்ரிக் சைக்கிள் நினைக்கிறேன். இங்கெல்லாம் பொது இடத்துலயே எடுக்கலாம். காட்டா போட்டு இல்ல இங்கே வச்சுட்டாரு எல்லாம் காசு. அதான் அதே ஒரு மிச்சப்பிடிப்பு தான் உண்மையில. தனியா வச்சிருக்கிறது இல்ல வீட்டுல. மாற்றி விடுகிறேன். எட்டு உறவுகள் நான் நினைக்கிறேன். சிவமணி அக்கா நினைஞ்சிருக்கீங்க. யாராவது நீ ஆர்வமா இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரமாக இருக்கிறது. நாங்கள் விரைந்து கேள்விகளோடு இணைந்து கொள்ளலாம். மூத்தோர் மாண்பு போற்றுகின்ற மாதம் அதன் நேரம் சமூக ஒருங்கிசைவை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறது. விரைந்து மாதங்கள் கடந்து செல்கிறது. இப்பொழுது இனி 4வது மாதம் விரைவாக ஓடிக்கொண்டே போகுது. இப்போ எல்லாம் முன்னரெல்லாம் மாதங்கள் வேகமாக ஓடுவதா இருக்கும். இப்போ ஆண்டுகள் இந்த இப்போ 24, இப்போ 25, இனி 26 ஆண்டுகளை இவ்வளவு வேகமா ஓடுது. மக்களும் அதுக்கு அது மாதிரி ஓடுறோம் போல ஓடுறோம். ஆனால் தெரியல எப்ப நின்று திரும்பி பார்க்கிறோம். ஓடத்தான் வேணும். இல்ல நாங்கள் மட்டும் நிக்கவும் இல்லை. இல்ல அதான் சித்திரை இப்ப வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் கோயில போன மாதிரி. அதுதான் இப்போ அதுக்குள்ள ஒரு வருஷமா ஆகுது. வேகமாக காலம் சுத்துகிறதா அல்லது நாங்கள் வேகமா ஓடுகிறோமா தெரியல. எங்களுக்கான காலம் ஓடு. எப்படி என்ன நாங்கள் கேள்விகளோடு இணைவோம். யாராவது இணைய சற்று தாமதமானாலும் பரவாயில்லை. கேள்விகளோடு இணைந்து கொள்ளுங்கள். பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 558 இணைந்திருக்கிறோம். கேள்விகளுக்குள் நுழைய இருக்கிறோம். எல்லோருமே கேள்விகளை உள்வாங்கி விடைகளை போட்டுள்ளார்கள். கடந்த ஆண்டு மட்டும் உலகில் தோண்டி எடுக்கப்பட்ட தங்கம் மெட்ரிக் டன்னிலே விடைகள் வேறு. கடந்த ஆண்டு மட்டும் 2024 மட்டும் தோண்டி எடுக்கப்பட்டது 3000, 3100, 3300 மெட்ரிக் டன் ஒரு வருடத்தில்.
3300 மெட்ரிக் டன் தங்கம் உலகம் முழுவதிலும் தோண்டி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது. 2024 அதிக தங்கம் உற்பத்தி செய்த நாடு எந்த நாடாகிறது? 2024 அதிக தங்கம் உற்பத்தி செய்த நாடு என்று பதிவாகி இருப்பது அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி. கடந்த ஆண்டிலே இந்த நாடு அதிகமான தங்கத்தை சீனா என்பது சரியான பதில். இருவர் சரியான பதிலை தந்தது. சீனா தான் 2024. மூன்றாவது கேள்வி, கடந்த ஆண்டு சீனா தோண்டி இருக்க தங்கம் மெட்ரிக் டன்னிலே வரும். நாங்க முதலில் உலகம் பார்த்திருந்தோம். இப்ப தனியாக சீன நாடு கடந்த ஆண்டில் 300, 340, 380 மெட்ரிக் டன் தங்கத்தை சீனா 380 மெட்ரிக் டன் என்பது சரியான பதில். மூவர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நான்காவது கேள்வி, சீனர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் தங்கத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது? சீன நாட்டவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர்? 2000, 2500 அல்லது 3000? குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அவர்கள் தங்கத்தை கண்டுபிடித்தார். சரியான பதில் 20 தந்திருக்கிறீர்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சீனர்கள் தங்கத்தை கண்டுபிடித்தார்கள். இது ஒரு ஆத்துக்கரையில கண்டுபிடிச்சவையா. ஐந்தாவது கேள்வி, தங்கத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் எந்த நாடு? முதலிலே தங்கத்தை அறிந்துதான் தங்கம் சீனர், எகிப்தியர் அல்லது ரோமான்? முதலிலேயே அதை கண்டுபிடிச்சு அறிமுகம் செய்தவர்கள் இந்த நாட்டு எகிப்தியர் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். எகிப்தியர்கள் தான் தங்கத்தை முதல் கண்டுபிடித்தார்கள். ஆறாவது கேள்வி, ஜார்ஜ் ஃபோர்மன் மரணம் அடைந்திருக்கிறார். இவர் ஒரு வீரர், என்ன துறையை சார்ந்தவர்? ஜார்ஜ் ஃபோர்மன் என்பவர் மரணம் அடைந்திருக்கிறார். இவர் ஹாக்கி, கிரிக்கெட் அல்லது குத்துச்சண்டை துறையை சார்ந்தவர். இது சரியான பதிலை மூவர் தந்திருக்கிறீர்கள். குத்துச்சண்டை வீரர் தான் ஜார்ஜ் ஃபோர்மன் என்பவர், அதுதான் தந்திருக்கிறார். சரி, ஏழாவது கேள்வி, இவரினுடைய வயது எத்தனை வயதிலே இறந்திருக்கிறார்? குத்துச்சண்டை வீரர் தான். இவருடைய வயது 76, 78, 80. 3 வினாடிகள் உங்களுக்காக. சரி, நேரம் முடிவாக இருக்கிறது. இவருடைய வயது 76 என்பது சரியான பதில். ஒருவர் சரியான 76 வயது. எட்டாவது கேள்வி, இவர் எத்தனை முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்? குத்துச்சண்டையிலே இவர் எத்தனை முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார்? 2, 3, 4. எத்தனை முறை என்று பார்ப்போம். 2 முறை என்று 20 தந்திருக்கிறீர்கள். சரியான பதில்தான், வாழ்த்துக்கள். ஒன்பதாவது கேள்வி, திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பது இது 2, 3 நாட்கள். திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நியூ ஜெர்சி, நியூ மெக்சிகோ, நியூசிலாந்து. நியூ ஜெர்சி, நியூ மெக்சிகோ அல்லது நியூசிலாந்து நாடு. மற்ற திடீர் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது நியூ மெக்சிகோ பகுதியில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்களை. கூறியபடி 10வது கேள்வி உங்களுக்கு, பாரிஸில் உள்ள மொத்த வீதிகள், அதாவது பிரான்ஸ்ல பாரிஸ் நகர்ல இருக்கிற மொத்தமான வீதிகள் 5000, 6000, 7000. கிட்டத்தட்ட இவ்வளவு வீதிகள் பாரிஸில் இருக்கிறதா? 6000 வீதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். லீடர் போர்ட்டிலே நகுலாவதி தில்லைத்தேவர்கள் 1105 புள்ளிகளோடு முதலிடத்தில், கலைவாணி அவர்கள் 1048 புள்ளிகளோடு 2வது இடத்தில், ஜெயமலஜியம் அவர்கள் 3வது இடத்தில் 1045, 3 புள்ளிகள் தான் வித்தியாசம். சிவமணி அக்கா 4, செல்வி நித்யானந்தர்கள் 5 இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருப்பவர்கள் 7 பேராக இருக்கிறீர்கள். பார்ப்போம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்களை நுழைந்து கொள்ளலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சுனிதா வில்லியம்ஸுக்கு தனது பணத்தை கொடுப்பதாக சொன்னவர். அவருக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேணும், இல்லையண்டா நான் என்னுடைய சம்பளத்தை. எலன் மேக்ஸ் அல்லது ட்ரம்ப் அல்லது பைடன்? அவர் விண்வெளிக்கு போய் 9 மாதம் தங்கி இருந்துட்டு வந்தவர் தானே. சரி, இதை சொன்னவர் ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். ட்ரம்ப் அவர் தான் சொல்லியிருக்கார். இவருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும், இல்லையண்டா நான் இந்த சம்பளத்தை கொடுப்பேன். சரி, ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எந்த நாடு? இந்தியர்களுக்கான மரண தண்டனை எந்த நாட்டில்? மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா. மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். சிங்கப்பூர் நாட்டிலே தான் 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். 13வது கேள்வி, இவர்கள் கடத்திய தங்கம், சிங்கப்பூர்ல தான் இவர்களுக்கான மரண தண்டனை. இவர்கள் கடத்திய தங்கம் 100, 200, 125 கிலோ.
100, 200 அல்லது 125 கிலோ தங்கம் கடத்தியதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 100 என்பது சரியான பதில். 100 கிலோ தங்கம், ஆனால் யாரும் போடவில்லை. இவர்கள் கடத்திய தங்கம் 100 கிலோ. 14வது கேள்வி, சட்டவிரோத குடியேறிகளுக்கு நாடு கடத்த உத்தரவு எந்த நாடு? சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவதற்கான உத்தரவு அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா. மிக அதிகமானவர்கள் இப்படியான உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். அது எந்த நாடு? கனடா என்பது சரியான பதில். 3 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். பார்ப்போம். புதிய அரசு மாற்றங்கள் தானே. 3 சரியா தந்திருக்கிறீர்கள். அடுத்த கேள்வி உங்களுக்கானது. எத்தனை பேருக்கு, குறிப்பாக லட்சத்துல வருவோம், எத்தனை பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்கள்? 5, 6 அல்லது 7 லட்சம். 5, 6 அல்லது 7 லட்சம். சரியான பதிலை 5 லட்சம் பேர் என்பது சரியான பதில். ஒருவர் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 16வது கேள்வி, மருத்துவரின் அனுபவம் இன்மையால் இறந்த குழந்தை, இது எந்த நாட்டில் இடம்பெறும் சம்பவம்? மருத்துவரின் பிரான்ஸ், பிரித்தானியா, ஜெர்மனி. குழந்தை ஒன்று இறந்திருக்கிறதாம். அது எந்த நாடு? 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். பிரித்தானியா என்பது சரி. வாழ்த்துக்கள். 17வது கேள்வி, எந்த நாட்டு வம்சாவளி குழந்தை இப்படி அவதான குறைவால் இறந்திருக்கு? எந்த நாடு அவர்? இந்த வம்சாவளி சீனா, இந்தியா அல்லது ஜப்பான்? சரியான பதிலை வேகமாக போட்டிருக்கிறீர்கள். 7 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இந்தியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். உங்களுக்கான 18வது கேள்வி, சூடானில் கடந்த 2 ஆண்டுகளில் இறந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் வரும். சூடான் நாட்டில் ஏற்பட்ட கடந்த 2 ஆண்டுகளில் இறந்தவர்கள் 60,000, 50,000, 40,000. 2 ஆண்டுகளுக்குள் இறந்தவர்கள் 60,000 பேராக சொல்லப்படுகிறது. 3 சரியா தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 19வது கேள்வி, மிக குறைந்த வயதில் ஓய்வூதியம் பெற்றிருக்கிறார் ஒருவர், எந்த நாட்டில்? மிக கொஞ்ச வயதிலேயே ஓய்வூதியம். உக்ரைன், ரஷ்யா, ஜெர்மனி. அடுத்த கேள்வி, எத்தனை வயதில் அவர் ஓய்வூதியம்? உக்ரைன், ரஷ்யா, ஜெர்மனி. மிக குறைந்த வயதிலே. ரஷ்யா என்பது சரியான பதில். 3 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். மிக குறைந்த வயதிலே ஓய்வு எடுக்கலாமா? எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கிறது. ஓய்வூதியம் பெற்ற இளைஞரினுடைய வயது, ஓய்வூதியம் பெற்றிருக்கும் அந்த இளைஞரின் வயது 24, 23, 22. அதுக்காக அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 23 வயது அவருக்கு ஓய்வூதியம் கிடைத்திருக்கிறது. அடுத்த 10 கேள்வி நிறைவாகி இருக்கிறது. நகுலாவதி தில்லைத்தேவன் 2184 புள்ளிகளோடு முதலிடத்திலும், செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2003 தொடர்ந்து ஜியமலஜியம், கலைவாணி அவர்கள், சிவமணி அக்கா, பத்மினி, நேவ்ஸ், பிலிப்ஸ் அவர்கள். பார்ப்போம் மாற்றங்கள். எதிர்பார்த்தபடி 21வது கேள்வி உங்களுக்கானது. கனடாவை அமெரிக்காவின் எத்தனையாவது மாகாணமாக அறிவிப்பது ட்ரம்பினுடைய விருப்பம்? கனடாவை அமெரிக்காவின் எத்தனையாவது மாகாணமாக? 50, 51 அல்லது 52? கனடாவையும் தங்களுக்கு கொண்டு வரணும். 51வது மாகாணமாக அறிவிக்க ட்ரம்பின் விருப்பம். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை கூறியபடி 22வது கேள்வி, கனடா வான்மீதில் இரட்டை சூரியன் உதயம், அதை எப்போது எதிர்பார்க்கலாம்? எப்போது பார்க்கலாம்? பார்க்கலாம். மார்ச் மாதம் 28, 29 அல்லது 30 இரட்டை சூரிய உதயத்தை பார்க்கலாமாம். அதை அறிவித்திருக்கிறார்கள். சரி, மார்ச் 28, 28, 30. சரியான பதில் மார்ச் 29. இன்னும் 4 நாட்கள் இருக்குது. பார்க்கலாமா? 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 23வது கேள்வி, பல்வேறு வேலைசார் சட்ட மாற்றங்கள் அமுலுக்கு வருகிறது. பல்வேறு வேலை சார்ந்த சட்ட மாற்றம், அது பிரான்சில், அமெரிக்காவில், பிரித்தானியா. வேலைகள் சார்ந்த சட்டம் இந்த நாட்டில் என்பதுதான் கேள்வி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 2 பிரித்தானியா என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை கூறியபடி 24வது கேள்வி, எந்த மாதம் முதல் இவை அமலுக்கு வரும்? எந்த மாதத்திலிருந்து இவை அமலுக்கு வரும் புதிய மாற்றங்கள்? ஏப்ரல், மே, ஜூன். ஏப்ரல், மே, ஜூன். சரியான பதிலை 5 பேர் தந்திருக்கிறீர்கள். ஏப்ரல் மாதத்திலிருந்து புதிய மாற்றங்கள் வருமாம். 25வது கேள்வி, ரஷ்யாவின் ரகசிய எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருக்கும் நாடு. ரஷ்யாவினுடைய ரகசிய எண்ணெய் கப்பலை எந்த நாடு கைப்பற்றி இருக்கிறது? உக்ரைன், அமெரிக்கா, ஜெர்மனி. உக்ரைன், அமெரிக்கா, ஜெர்மனி. இந்த நாடு பார்ப்போம். சரியான பதிலை 3 தந்திருக்கிறீர்கள். ஜெர்மனி என்பது சரியான பதில். 26வது
2030 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகளை 2030 காமன்வெல்த் போட்டிகளை நடத்த எந்த நாடு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறது? சீனா, இந்தியா, ஜப்பான். பொதுநல வயநாடுகளினுடைய போட்டி. எந்த நாடு? இந்தியா என்பது சரியான பதில். 2030 இந்தியா விருப்பம் தெரிவித்திருக்கிறது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 27வது. இதற்கு முன் இந்தியாவில் இந்த பொதுநலவாய நாடுகளினுடைய இந்த போட்டி எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? இதற்கு முன் 2000, 2010, 2014 இந்த ஆண்டில் இடம்பெற்றது. 2010 இங்கே நடைபெற்றதாம். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி அது சார்ந்துதான் வரும். எங்கு நடத்தப்பட்டது? இந்தியாவிலே தான், குறிப்பாக இந்த பகுதியில் இந்த போட்டிகள் 2010 நடத்தப்பட்டது. திருச்சி, டெல்லி அல்லது கொல்கத்தா? திருச்சி, டெல்லி அல்லது கொல்கத்தா? சரியான பதிலை தந்திருப்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போம். டெல்லி என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 29வது கேள்வி. இந்தியா எந்த ஆண்டு ஒலிம்பிக்கை நடத்துவதற்கு முயற்சி செய்யும்? இந்தியா எந்த ஆண்டில் ஒலிம்பிக்கை தாங்கள் நடத்துவது? 2026, 2030, 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறது. இந்தியா பல முயற்சியை செய்கிறது. 2036 தாங்கள் நடத்துவதாக ஒரு முயற்சி. 2 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 30வது கேள்வி. புதிய அணு ஆயுத விமான தளத்தை உருவாக்கும் நாடு? புதிய அணு ஆயுத விமான தளத்தை உருவாக்கும் நாடு? சுவிஸ், பிரான்ஸ், நோர்வே. சுவிஸ், பிரான்ஸ் அல்லது நோர்வே. சரியான பதிலை 5 பேர் தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ் என்பது சரியான. 31வது கேள்வி. மிகப்பெரிய விண்கல் பூமியை நோக்கி வருகிறது சொல்லப்படுகிறது. அது என்ன வேகத்தில்? கிலோமீட்டர் வேகத்தில்? 70,000, 77,000, 75,000 கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு வந்து கொண்டிருக்கிறதாம் மிகப்பெரிய விண்கல். சரியான பதிலை 77,000 கிலோமீட்டர் வேகத்தில் என்பது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இப்போ எங்களுக்கு தெரியல. லீட போட்டிலே இப்பொழுது பார்த்து கொள்ளலாம். விட்டவே மாட்டேன் என்று நகுலாவதி திளைத்தவன் 2862 புள்ளிகளோடு முதல் இடத்துல. செல்வ நித்யானந்தவர்களும் தொடர்ந்து 2592 புள்ளிகள். ஏமலஜியா 2574, அங்கே 20 புள்ளிகள் வித்தியாசம். கலைவாணி மோகனரும் 2197. மிக மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். பார்ப்போம் கடைசி கட்டத்தில் யார் வென்றுகிறார் என்று. உற்சாகமாக விளையாடி கொள்ளுங்கள் கேள்விகளோடு இணைந்து. 32வது கேள்வி. மார்ச் 20 ஞாபக சக்தியை தூண்டுவதா? மார்ச் 20 உலக கதை படிக்கும் நாள், கவிதை படிக்கும் நாள், மிதியுண்டு நாள். கடந்திருக்கிறது மார்ச் 20 உலக ஒரு நாள் இருக்குது. சரி, இத்தனை பேர் சரியா போட்டிருக்கிறீர்கள். ஒரே ஒருவர் கதை படிக்கும் நாள் மார்ச் 20 இருக்கு. கதை படிக்கும் நாள். 33வது கேள்வி. ஒருவர் சரியா தந்துருக்கு. உலக சிட்டுக்குருவிகள் நாள். இது ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கவிதைகள் கூட வரும். சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20, 21, 22 நினைவுபடுத்தப்படும். சிட்டுக்குருவி. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் மார்ச் 20 என்று 20 தந்திருக்கிறீர்கள். சரியான பதிலை வாழ்த்துக்கள். 34வது கேள்வி. மார்ச் 20 என்னும் ஒரு தினம் இதுக்குள்ளே வரப்போகிறது. சர்வதேச அல்லது பன்னாட்டு சோதிட நாள், யோகா நாள், காச நாள். மார்ச் 20 சர்வதேச சோதிட நாள், யோகா நாள் அல்லது காச நாள். சோதிட நாள் ஒரே ஒருவர் சரியா தந்திருக்கிறீர்கள். சோதிட நாள் கூட மார்ச் 20 தான். சோதிடம். 35வது கேள்வி. சீபூத்தி. சீபூத்தி சீபூத்தி என்று அழைப்பார்கள். இந்த நாடு அமைந்திருப்பது ஆப்பிரிக்க கண்டத்தில், ஆஸ்திரேலியா கண்டத்தில் அல்லது ஐரோப்பா? சீபூத்தி தமிழ் பேர்வா இருக்குது. சரி, இது எந்த கண்டத்தில் அமைந்திருக்கிறது? 2 சரியா தந்திருக்கிறீர்கள். ஆப்பிரிக்கா கண்டம், சீபூத்தி. தேடி பாருங்கள், இப்படி ஒரு நாடு இருக்காங்க. 36வது கேள்வி. இதனுடைய நாணயம், இந்த சீபூத்தி இதனுடைய நாணயம் அந்த பேர்களோடு சில வரக்கூடும். டாலர், பிராங்க், யூரோ. சீபூத்தி டாலர், சீபூத்தி பிராங்க், சீபூத்தி யூரோ எதுவாகவும் இருக்கலாம். பொருத்தி பார்த்து கண்டுபிடி. 4 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். சீபூத்தி டாலர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்களை. கூறியபடி 37வது. இது விடுதலை பெற்றது. இந்த சீபூத்தி எந்த நாட்டிடமிருந்து, எந்த அரசிடமிருந்து விடுதலை பெற்றது? பிரித்தானியா, அமெரிக்கா அல்லது பிரான்ஸ்? அதிகமாக இப்படியான நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் எந்த நாட்டிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம்? 2 தந்திருக்கிறீர்கள். பிரான்ஸ், பிரெஞ்சு கொலனியில் இருந்து. அதால்தான் அவர்கள் ஆப்பிரிக்கக்காரன் கூடுதலாக பிரெஞ்சு கதைக்கிறார்.
பிரான்சிடமிருந்து தான் நீங்கள் விடுதலை பெற்றார்கள். 20 சரியா தந்திருக்கிறீர்கள். 38வது கேள்வி உங்களுக்கானது. உலக பொம்மலாட்ட நாள் மார்ச் மாதத்திலே பொம்மலாட்டம். நானும் பொம்மை நீயும் பொம்மை. 21, 22, 23 உலக பொம்மலாட்ட நாள். இப்பெல்லாம் அதுகள் இல்லாம இருக்குது. மனித வாழ்க்கையே பொம்மலாட்டம் தான். சரி, 21 என்பது சரியான பதில். யாரும் தெரியல. உலக பொம்மலாட்ட நாள் 21. 39வது கேள்வி உங்களுக்கானது. இதே நாளை புத்தாண்டு நாளாக ஒரு நாடு கொண்டாடுது. மார்ச் 21 புத்தாண்டாக, தங்கள் புத்தாண்டாக ஈரான், ஈராக், சவுதி தங்களுடைய புத்தாண்டு நாளாக இவை தெரியல அன்று கொண்டாடின மாதிரி தெரியல. ஈரான் நாடு அந்த நாளை தங்கள் புத்தாண்டு நாளாக வைத்திருக்கிறது. ஒருவர் சரியா தந்திருக்கிறார். ஈரான் என்பது சரியான பதில். 40வது கேள்வி நிறைவான கேள்வி. மார்ச் 22 உலக மார்ச் 22 உலக மரநாள், நீர்நாள், வெனநாள். இது இலகுவான 22 எத்தனை பேர் தந்திருக்க? 6 பேர் தந்திருக்கிறீர்கள். நீர்நாள் என்பது சரியான பதில். நிறைவாக இப்பொழுது வெற்றியாளர் செல்வி நித்யானந்தர்கள் வெற்றியை தனதாக்கி இருக்கிறார். 3036 புள்ளிகளோடு. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். கடைசி நிறைவான கட்டத்திலே எவ்வளவு வித்தியாசம்? 24க்கும் 36க்கும் 12 வித்தியாசத்தில் 12 புள்ளிகள் வித்தியாசத்தில் நவலாவது தில்லைத்தேவனை கோட்டை விட்டுட்டேன். 12 எங்க விட்டீங்க? அதத்தான் சொல்றேன், கோட்டை விட்டுட்டேன். ஆனா இடையில வித்தியாசம் அதை சரியா போட்டிருந்தா கொஞ்சம் மார்க்ஸ் வந்து இல்ல கிட்ட அந்த இருந்தோம். சரி, பரவாயில்ல. இல்ல 12 கணக்க இல்லத்த. இல்ல அதான் நான் யோசிச்சேன். போடுற நேரம் கூடி குறைஞ்சிருக்கலாம். அதுதான் ரெண்டு கேள்விக்கு மாறி அவசரத்துல மாத்தி அமர்த்தி விட்டுட்டேன். ஜெயமல அவர்களுக்கு இடையில ஒரு 40 புள்ளிகள் கிட்ட நான் நினைக்கிறேன். 40-44 புள்ளிகள். மற்றும் கலைவாணி மோகனுக்கு 400 புள்ளிகள். சரி, கிட்டத்தான். வாழ்த்துக்கள். முதலிடத்தில் செல்வி நித்யானந்தன் அவர்கள், 2வது நகுலாவது தில்லைத்தேவன் அவர்கள், ஜெயமல அவர்கள், தொடர்ந்து கலைவாணி அவர்கள் 4, மிகுதி 3 கேள்வியே வந்து எந்த நியூஸ்ல வந்துரு, நான் அனுப்பின நியூஸ்ல வந்திருக்கு அந்த பதில்கள். சரி. உற்சாகமாக விளையாடினீர்கள். உற்சாகமாக கேள்விகளோடு இணைந்து சிறப்பித்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி. உங்களுக்கான கேள்வியும் ஒன்று பதிவாயிருக்கிறது. இலவான கேள்வியாயிருக்கிறது நினைக்கிறேன். பார்ப்போம், யாராவது பார்த்து முயற்சி செய்தீர்களா? பொது அறிவு கேள்விச்சரங்கள் 558க்கானது. ஒரு காலத்தில் இதன் மீதான ரசிப்பு அதிகம், ரசனை. இது கேள்விகளுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பான கேள்வி. எனக்கு எல்லாம் பிள்ளையா தான் போயிடுச்சு. கொஞ்சம் தான் வந்தேன், கடைசியா வந்திருக்கு. காசு கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியும். சொல்லி இருக்கணும். இல்ல நோமலா அவர்களுக்கு வளமையான சம்பளம் தான். அந்த 8 மாதம் 9 மாதம் இருந்தாலுமே அவர்களுக்கு குறிப்பிட்ட சம்பளம் தான். ஆனா அவரு கொடுக்கத்தான் வேணும். என்ன அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவர்களுடைய சட்ட விதிகள்ல அது சாதாரணமான ஒரு விஷயமா தான். சிவதர்ஷினி வணக்கம். அந்த ஊருக்கு போனோம் பிந்தி வாரம்னேக்கா அது வேற கதை. இது ஒரு எங்கேயோ போய் ஒரு சின்ன இடத்துக்குள்ள இப்படியே அவ காலத்தை கலைச்சு வர்றதுண்டா பெரிய ஒரு அதிசயம் தான். வணக்கம் சிவதர்ஷினி, மிக சிறப்பு. அந்த நேற்று நீங்கள் பார்க்கல போல, எனக்கு நீர் நாள் அதுகளெல்லாம் நேற்று என் கேள்வியில கொடுத்திருந்தோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருந்தார்கள் தெரியாது. அதுல கொஞ்சம் 6 பேர்கிட்ட போட்டு இருக்கிறார்கள். சிட்டுக்குருவிகள் தினம் வந்து ஒவ்வொரு வருஷம் போடுறீங்க. 20ஆம் தேதி நீங்க கவிதையும் கொண்டு வரீங்க. இந்த முறை கவிதை எழுத மறந்துட்டேன். சிட்டுக்குருவியை பற்றி பழமையா எழுதுறது நீர் கண்ணீர். மற்றதும் அந்த அது நான் நீங்கள் ஆப்பிரிக்கான்னு சொன்ன உடனே நான் யோசிச்சேன். நான் இது பிரான்ஸ் என்ன நான் பார்த்திருந்தேன். நான் ராத்திரி இந்திய அந்த வரலாற்று இது பார்த்தேன் நான் கொஞ்சம். அதுல துணிசி அதுகள் எல்லாம் உண்டாகி விடுதலை பெற்றிருந்த இது நான் அந்த கேள்விக்கு பார்த்து போட்டு இதண்டா. ஆனா இந்த இதை
கவனிக்க இல்லை, எனக்கு அது தெரியல. ஞாபகத்துல இருந்தாலும் மறந்து போயிடுறது. அந்த டொலர் சரியா கையில நாங்க போட்டிருந்தேன். போடுவோம். டொலர் அது சரியா இருந்தது. அந்த தங்கத்துல முதல் இதுல தங்கத்துல முளைச்சு போச்சு. சீனா இல்ல தங்கத்துல தங்கத்துல முதல் இது இதுல சீனா 4-5 தான் இப்ப முளைச்சு போச்சு. கூடுதலா எடுத்துக்கொண்டு இருக்குது. நான் அந்த விண்கல்லும் பார்த்திருந்தேனா, ஆனால் அந்த ஞாபகத்துக்கு வரையில அண்டே பார்த்தேன். மற்றது நேற்று நான் வாசிச்சேன். நான் அந்த 80 தான் முதல்ல தங்கம் தங்கம் கண்டுபிடிச்சது. கண்டுபிடிச்சது. எல்லாத்துக்கு பாவிக்க வேண்டு, எங்களை போல நகைகளுக்கு பாவிக்கல. அவங்க அந்த பிரமிட்டுக்கெல்லாம் தங்கம் தகடா எல்லாம் வீட்டை அலங்கரிக்க அவையில பாவிச்சிருக்கணும். அலங்காரத்துக்கு தான் வீட்டு அலங்காரம். அலங்காரத்துக்கு பாவிச்சிருக்கணும் அந்த நகை இப்ப மனிதர்களை அலங்கரிக்கிறது. நீங்கள் அமெரிக்காவுன்னு ஒரு கேள்வி போட்டிருந்தீங்க. அந்த நாடு கடத்துற இது வந்து ரெண்டும் சரி. என்ன அது கனடாவும் நாடு கடத்துற இதுக்கு ரெண்டுமே சரி. அமெரிக்காவும் இருக்குது. ஆனா நான் நினைக்கிறேன், நான் எடுக்கும் போது இப்ப 2 நாளைக்கு முன்ன சனிக்கிழமை அப்படி இல்ல அதுக்கு அந்த சட்டம் இரண்டுமே அது சரியா இருக்கிறது. நான் அதான் யோசிக்க, நீங்கள் எதுக்கு போட்டிருக்கிறீங்க தெரியாண்டுட்டு நான் கனடாவை அமெரிக்காவை தான் போட்டிருந்தோம். ஆனா கனடா தான் நீங்க போட்டிருந்தீங்க. ஆனா அதுல அமெரிக்காவும் நிறைய பேரை அவர்கள் தான் முதல் அனுப்பி விட்டவர்கள் இந்தியாவுல. இந்தியன் குறிப்பிட்ட இந்தியர்கள் அனுப்பியிருக்காங்க. அது என்ன அனுப்ப போயினமா மாக்களை. ஆமா, அதான் அந்த கேள்வியில கொஞ்சம் ரெண்டுக்கும் போட்டிருக்கணும். சரி, பரவாயில்ல. அது ஒன்று போட்டேன் நான். அந்த சிறப்பு வித்தியாசமா இருந்தது இந்த முறை. அதான் கொஞ்சம் கடைசியில வந்து விட்டுட்டேன் போட்டேன். 3 சுற்றிலே முதல்ல நின்றீங்க. ஆனாலும் அந்த ஒரு கொஞ்சம் வித்தியாசம். சரி பாபா, உற்சாகமாக விளையாடி இணைகிறதான இதுல என்ன நடக்குது? இல்ல இல்ல நான் தொடர்ந்து சில வேளை வந்து அடுத்த முறை மாறினா அன்றைக்கு சரி வராது எனக்கு. அந்த தொடர்ந்து நின்றா எனக்கு வாரது இந்த முறை 2 தடவை ஒவ்வொரு ஒன்றுக்கு சரியாக போட்டிருந்தேன். அது நான் போட்டிருந்தேன். ஒரு பேர் போட்டிருந்தீங்க. அதுவும் வந்து நான் சொன்னேன் அமர்த்தி போட்டு டவுட்ல ஒன்று மாறி போட்டேன்னா மற்ற வேற ஒரு கேள்விக்கு. சரி, இந்த கேள்வியையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பார்த்து ஒரு செல்லுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன். 4 தரவும் எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா தான் இருக்குது. சரியா அப்படிங்க தெரியல. சரி பாப்போம், நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாப்போம். இன்னும் வேறு யாராவது இது எத்தனை எழுத்து சொல்லு? 7 எழுத்து சொல்லு. ஒரு காலத்தில் இதன் மீதான ரசனை மிக அதிகம். இப்போ தெரியல, இப்ப இருக்கும். ஆனால் அந்த அளவு தூரம் இப்ப இருக்கோ தெரியல. ஒரு காலத்தில் இதன் மீதான ரசனை அதிகம். 7 எழுத்து சொல். முதலும் கடைசி எழுத்தும் சேர நம்மை பாதுகாக்க, நம்மை ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாக்க உதவுகிறதோ இது ஒரு பொருளாக இருக்கிறது. நம்மை பாதுகாக்க, ஏதோ ஒரு விடத்திலே எம்மை பாதுகாக்கும். சரி, 5 7 சேர அழகு பெண்களுக்கு இதனால் கிடைக்கும். பெண்களுக்கு இதுவும் ஒரு அழகுதான். பெண்களுக்கா அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டவர்களுக்கா தெரியல. 5 7 சேரும் போது அழகு பெண்களுக்கு. இதனால் இறுதி 3 எழுத்துக்கள் நேரடியா சேருகிற போது உலகில் அதிகம் இப்போ இதுதான். உலகிலும் சரி, எல்லா இடத்திலும் பார்த்தாலும் அதிகமாக இப்போ இதுதான் உள்ள விஷயம். நிறைவாக முதல் 3 எழுத்து நேரடியாக சேரும் போது ஒரு செயல்பாடு மறைஞ்சிருக்கிறது. சரி பாப்போம். ஒரு காலத்தில் இதன் மீதான ரசனை என்ற போது மிக அபரிமிதமாக இருக்கு. நான் முன்னெழுத்து சொல்லாம பின்னெழுத்துக்கு வாரன் டையன்னா சரியாக வேறெல்லாம் கிட்டத்தட்ட நீங்க சொல்லும் பொழுது கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரி, அப்ப நேவி ஸ்பிரிட்ஸ் அவர்களுக்கும் அதே எழுத்துல முடியுது. ஆமா, அதே மாதிரி இருக்கட்டும், பார்ப்போம். வேறு யாராவது முயற்சி செய்யுங்கள். 7 எழுத்து சொல்லு. 4 தரவும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனா ஒரு தடவை கொஞ்சம் மயக்கமா இருக்குது. பார்ப்போம், பார்ப்போம். சரி சரி. என்ன எனக்கெல்லாம் அந்த சின்ன வயதுல இது தான் கூட பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்ப எங்கேயுமே நான் இதை காண்றதில்லை. அருகி போச்சுது. ஆனால் இருக்கும். அதன் மீதான அக்கறைகள் குறைஞ்சிருப்பது அல்லது இப்ப அது ட்ரெண்டிங் மாறிட்டு. ஒரு காலம் நான் அதை ஒரு காலம் பிரபல்யமாக இருந்தது. ஆமா. நம்மை பாதுகாப்பது, ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். அடுத்தது பெண்களுக்கு இது அழகு. பெண்களுக்கு அழகுதான். ஆனால் எல்லா வயதிலும் சில வேற வயது தாண்டியும் அதை வச்சிருக்கேன். டோப்பு தான் அதிகம். இப்ப டோப்பு அது இதே
இப்ப வந்து வயது எல்லையே இல்ல. ஆமா ஆமா இப்ப பெரியவர்களோ சபையவில சிறியவர்களோ விருப்பம் விருப்பப்படும். உடுப்புகள் சரி, ஆடைகள் சரி எல்லாம். இப்ப முந்தி வந்து அம்மா இப்ப ஒரு நமக்கு இது குறிப்பிட்ட வயதுக்காரர் இப்படித்தானே அது எங்கள் நாட்டிலேதான் அந்த கட்டுப்பாடு இருந்தது. கல்யாணம் முடிச்சுட்டா இப்படி கட்டுப்பாடண்டு இல்லை, அப்படியே வழி வழியாக வந்து வந்தது. விட்டது பழக்கமாக வந்தது அந்த காலத்துல. வழக்கமாக இருக்கலாம். கட்டாயம் இங்க இல்ல. வந்து கடைப்பிடிப்பினம். இப்ப எங்கிட்ட அம்மா எல்லாம் அக்கா அட்வான்ஸ் லெவல் படிக்க சாரி உடுக்க தொடங்கி பேருந்து நான் உடுக்க வலிக்கிட அதுக்கு அதே இதுல அப்பன்ட்டு சாரி கலர் பிளவுஸ் போட்டதையே மாத்திட்டா என்ன. அப்படியான கலர்கள் தான் போடுவேன் பிளவுஸ். ஏன்னு கேட்க நீங்களும் போட்டு தானும் ஒரே மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு அப்படித்தான் சொன்னவன். மற்றது கொண்ட போட்டவா தங்களை தாங்களே ஒரு விதிமுறைகளுக்குள்ள வச்சிருந்தது. முதல் பிள்ளை இதுதான் போடணும், இரண்டாவது பிள்ளை இதுதான் போடணும், முதலாவதுக்கு இரண்டாவது நிலை வித்தியாசங்கள் இருக்கணும், தாய்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம், தாய்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கணும். இப்ப தாய்க்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இல்ல. சில இடத்துல அன்றைக்கு ஒருவர் சொன்னார் இது தகப்பன் ஆம்பளைய சொன்னது. தேப்பன் வந்து கொஞ்சம் கட்ட 2 பேரும் சோட்ஸ் போட்டு கொண்டு போயிருக்கணும். மகன் கொஞ்சம் அவரை விட கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தது தோட்டத்துல. இலங்கையில போக அவரை தேப்பனும் தேப்பனும் மகன் கேட்டது. அவர் அதை சந்தோஷமா இங்க சொல்றாரு எனக்கு. அத மாதிரிதான் இப்ப அம்மாக்களும் அப்படி ஒரு படம் போட்டிருந்தார்கள். முந்தின கிராண்ட்மா இப்படி இருப்பினும் இப்பத்தே கிராண்ட்மா இப்படி இருப்பினும். முந்தின கிராண்ட்மா இப்பத்தே கிராண்ட்மா. முந்தின கிராண்ட்மா இடுப்புல கம்பாயம் கட்டி, கம்பாயம் ஒரு சீலை இருக்குது. அந்த சீலையை இடுப்புல கட்டிக்கிட்டு மேல ஒரு சட்டை மாதிரி ஒரு சின்ன பிளவுஸ் மாதிரி அது தொலைஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க முந்தின அம்மா. மற்றவர்கள் கண்டுபிடிக்காதவர்கள் உதவி கேட்டு செய்யலாம் தான். யாராவது உங்களுக்கு எத்தப்படுதா அல்லது ஒரு கண்டுபிடிக்காத யாராவது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிக்கல, மாட்டையும் பிடிக்கல. வாழத்தான் பிடிச்சேன்னா ஓடிட்டு நான் உடனே டக்குன்னு கேள்வி பார்த்த உடனேக்கே நான் போட்டு பார்த்தேன். தரவை போட்டு பார்க்க சரியா தான் வருது. ஆனா ஒரு தரவுல எனக்கு மயக்கமா இருக்குது. பார்ப்போம் வரும் தானே. சரி சரி பாப்போம். ஆமா நீங்க சொன்ன எழுத்துக்களுக்குள்ள அமைது. ஒரு காலத்தில் இதன் மீதான ரசிப்பு அதிகம். சிவமணி அக்கா ட்ரை பண்றீங்களா? முயற்சி இப்பயும் இருக்குதான் எனக்கு. இப்ப இருக்கிறது. ஆனால் இப்ப அவ்வளவு தூரம் விருப்பமானவர்கள் இதுல சிலர் இதை பார்த்துருக்குறாங்க. சிலர் இப்பயும் இருக்கிறாங்க. அப்படி சிலர் அழகு 5ம் 7ம் சேர அழகு பெண்களுக்கு இதனால், அத அழகு பெண்களுக்கு இதனால் ரெண்டு வாச்சி அழகு பெண்களுக்கு. அப்ப அழகு பெண்களுக்கு இதனால். ஓகே, அதுக்குத்தான் ராணி சொன்னாங்க டோப்போட தெரியணும். சரியா அப்படி முயற்சி செய்யலாம். அதே பக்கத்தால சண்டை வரும் உலகத்துல அதிகம் மிச்சம் வருவதில்லை, முன்னுக்கு வருவதில்லை. ஊனாவில தொடங்குமா அல்லது ஆவண்ணாவில தொடங்குமா? இல்ல 2 எழுத்தும் இல்ல. வாணிமோனுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்? முன்னர் காலத்துல இதன் மீதான ரசனை அதிகம். நீங்கள் எல்லாம் அப்ப நாங்கள் என்ன சொல்றோம், பார்க்கிறவர்களால இருந்து முதல் எழுத்து ஊனா வராதா? இல்ல இல்ல இல்ல. அப்ப நான் எழுத்தது புள்ள உங்க நீங்கள் எங்கேயோ மாறிட்டீங்க. சரி மாறிட்டான 4 தரவு இதுல எடுத்திருக்கிறேன். முதல் எழுத்து பானாவில வருமா? பானாவா? இல்ல இல்ல, நான் ஊனாவில தான் எடுத்தேன். ஆனா எனக்கு 4 தரவு உங்களுக்கு அப்ப சரி வந்திருக்கிறது. தெரியல. அப்ப பிள்ளைச்சிட்டு என்னன்னு தெரியல. பாப்போம். சரி அப்படியே இல்லைங்க பாப்போமா. வேறு யாராவது நம்மை பாதுகாப்பது ஆடை உடை என்று எடுத்து பார்த்தாதான் நான் ஊனான்னு எடுத்து பார்த்தா வரையில ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு. நான் உடை என்று தான் எடுத்தேன். அந்த டைல முன்னுக்கு மாறும். மற்றபடி அதை எடுத்து வேற போட்டு பாருங்க. முடி எடுத்திருக்கிறேன். பெண்களுக்கு அழகு செய்வது முடி. நான் கடைசி டையனான்னு சொல்றேன். அதுதான் முடிய டைல மாத்துங்க. அதுக்கு சார்ந்த முதலெழுத்து ஊனாவில விராட்டி நான் எடுத்தது
பிள்ளை. ம். என்ன சண்டையை பார்த்து ரசிக்கிறது காலத்துல ஒன்றுதான சண்டை. நம்மை பாதுகாப்பது குத்துச்சண்டை குடை பாதுகாப்பு செயற்பாடு குத்துச்சண்டை தான் பெரும் போல இருக்கு. சரி செய்தாமல் இருங்கோ. கண்டுபிடிச்சவர்களுக்கு கண்டுபிடிக்காதவர்கள் நீங்க தரவோட பொருத்தி உங்களுக்கு சரி வருதா பாருங்க. குடை குடை உண்மை பாதுகாப்பதான். இப்ப புரிஞ்சிருக்குமே. ஓகே 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 முடிக்கு பதிலாக அது. ஆமா ஆமா. ம், ம். ஒரு காலத்திலே வீடியோ கோப்பிகள் எல்லாம், அதாவது இந்த பட கோப்பி கொண்டு போட்டா இதுதான் நடக்கும். பாக்குறது குத்துச்சண்டை தான். குத்துச்சண்டை வந்து நான் எனக்கு சின்னல பார்த்த ஞாபகம் இந்த ட்ரெஸ்லிங்னு சொல்லி அப்ப குத்துச்சண்டை ஆமா ரெஸ்லிங் தான். நிறைய படுத்துனாங்களே இந்த அது wrestling. நல்ல வீடியோ குண்டாக்கள் என்ன பார்த்து குண்டர்கள் என்ன ஒரு தரக்கு மேல ஒரு தர விழுவினம். வித்தியாசம் இல்லை. இப்ப மொத்தமானவர்கள் சூமோ சூமோ இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு வர நாட்டுல ஒரு வித்தியாசமான இன்னைக்கு நாங்கள் பார்த்தது வந்து நல்ல குண்டாக்கள்லாம் விழுந்தவ. அதை பார்த்து எங்கட அப்பா சின்னவ, எங்கட 2 மகனும் மகளும். அப்ப மகன் போய் அவக்கு மேல விழுகிறது. அதை பார்த்து மேல ஓடி எந்த விழுவாங்க. நேவிசக்கா என்ன நீங்கள் என்ன நான் எடுத்த உச்சி கொண்டை இல்ல நான் சடை எடுத்தது பிறகு சண்டை. கொண்டை எடுத்த 4 தரவும் எடுத்து வச்சிருக்கணும். அதுல உடை பாதுகாக்கிறது உடை, அதிலே வந்து கொண்டை எடுத்த உச்சி எடுத்த இப்ப அதிகமாக இல்ல உச்சியில வர சரி சரி. அந்த தரவு வந்து ஆனா 2 எழுத்து தானே. இப்ப சடை போடுறது பெண்களுக்கு அழகுதான். ஆனா அவருக்கு நிப்பாட்டிடுங்க. அப்ப தடையா தடை சடை குடை குடை வெயிலுக்கு மழைக்கு வெயில முடிக்கிற குடை. அப்ப என்ன வரும்? கதைச்சு முடிக்கிறது பிடிக்கலையா? குத்துச்சண்டை தான் வரும். அதுதான் ரசனை ஒரு காலத்துல இருந்து. இப்ப குத்துச்சண்டை. ஆனா இப்ப இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் பேர் பழகினம். இப்ப எங்கட விட்டு ஒருவர் குத்துச்சண்டை போற இப்ப கொஞ்சம் தடை செய்தவங்களை இங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி வன்முறைகள் அதுல கூட வந்துட்டு ஒரு காலத்துல அந்த குத்துறது அந்த கேள்வி வந்து குத்திச்சண்டை விடைபெறுகிறேன். கேள்வி வந்தது என்று. ஆமா இறந்த பேர் ஒரு வேற விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. இதுல அந்த மற்றது என்ன கேட்டுக்கிறீங்க? இறுதி 3 எழுத்து சேர உலகில் முதல் 3 சேர செயல்பாடு. செயல்பாடு குத்து. ஓகே ஓகே. இல்ல தடை அண்டியதை வந்த தடை இல்ல தானே. சடை தானே வருது. தடை இல்ல குடை 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 சடை குடை. சண்டை என்று அதிகம் உலகில் பேசப்படுவது சண்டை தான். எல்லா நாட்டிலும் சண்டை, வீட்டிலும் சண்டை. அப்போ நன்றி 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 நன்றி. நன்றி எல்லோருக்குமே நன்றி 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 தொடர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வாணி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பெரிதென்று நாள் பலரிடம் பெற்ற நேரலை நிகழ்வுகள். நன்றி வணக்கம்.